அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அது இன்னைக்கு கேட்கல, இந்த கொஸ்டின் கேட்டு ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துருக்கிறார். அவருடைய திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா எல்லாம் போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க பாத்தீங்கன்னா, உன் பையனுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கு, புத்திரக்காரன்னு சொல்லக்கூடிய குரு பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு, அதனால உங்க பையனுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க, வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜாதகம் என்கிட்ட வருது. சரிங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்ப்போம். சரி, இதுல இப்படியும் எடுத்துக்கலாம். அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகத்துக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது, ஒரு கிரகம் சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரியில, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அஸ்தங்க டிகிரி இருக்கு. நம்ம அதை இங்க விரிவா பேசல, ஏற்கனவே அஸ்தங்கத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அங்க போய் பாத்துங்க. சூரியனோட புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இந்த கிரகங்கள்லாம் சேரும்போது அஸ்தங்க தோஷத்தை அடையும். ஓகேங்களா? அப்போ சூரியனோட இத்தனை கிரகங்கள் சேரும்போது அஸ்தங்க தோஷம் அடையும் போது அந்த கிரகம் பலகீனம் அடைஞ்சிரும். சூரியன் கிட்ட அந்த பெரிய ஒளி கிட்ட இந்த சின்ன ஒளி போய் ஐக்கியமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அமைப்பு சொல்லுது. இதுதான் அந்த அஸ்தங்கத்தை பத்தி நம்ம சொல்றோம். அஸ்தங்கம் ஒரு கிரகம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு விதிவிலக்கு நிறைய இருக்கு. எதற்காக நான் அந்த விஷயத்த ஆரம்பத்துல முதல்ல ஒரு குறிப்பு மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஒரு படத்தோட முழு சீனும் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ரீல்லே வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த விஷயம் நான் சொல்றேன். ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையுது, அதுவே 5ஆம் அதிபதியா இருக்கு, அந்த 5லயே சனி இருக்கிறாரு, இப்படி இருந்தா வாரிசு இல்லை. இதைதான் அந்த ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் வந்துச்சு. நான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். ஜாதகத்தை பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு வாரிசு இருக்குன்னு சொன்னேன். அஸ்தங்கம் விதிகள் நிறைய எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் சொல்றது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, 2012 இருந்து 2014 நடந்த சம்பவம். அப்போ அஸ்தங்க விதிமுறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த அஸ்தங்கத்துக்கு விதிவிலக்குகள் சொல்லி இருக்கு இல்லையா, அது அவரு சொல்ல விட்டுட்டாரா அல்லது என்ன நினைச்சாருன்னு தெரியல, அது எனக்கு தெரியல. சரி, நம்மளும் நம்ம கிட்ட அந்த ஜாதகம் வரும்போது நம்மளும் அந்த ஜாதகத்தை பாக்குறோம். அஸ்தங்க தோஷம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதை எடுத்து சொல்லணும். ஒரு விஷயம் ஜோதிடத்துல தோஷம்னு இருந்தா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கான 100 விதிமுறைகள் இருக்கும். அதாவது அதுதான் விதி விலக்குன்னு சொல்றது. சூரியனுடன் நெருங்கும் ஒரு கிரகம் அஸ்தங்க தோஷம் அடையும், அது தன்னுடைய ஆதிபத்தியம் சம காரகம் 2 பலனையும் விட்டுரும், இழந்துரும் அப்படின்னு அர்த்தம். நல்லா பாருங்க, இப்போ ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடையும் போது அது தன்னுடைய பலத்தை இழந்தாலும் சந்திர கேந்திரத்தில் அந்த அஸ்தங்கம் தோஷம் இருந்தால் அது பெரிய அளவில் வேலை செய்யாது. நான் சொல்றது பெரிய அளவில் தோஷம் செய்யாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எந்த கிரகம் அஸ்தங்கம் அடையுதோ அந்த கிரகம் ஆட்சி வீட்டுல இருந்தாலும் அஸ்தங்க தோஷம் இல்லை. சரிங்களா? சில கிரகம் வக்கரமாகி போய் அஸ்தங்கம் அடையும். யாரு வக்கரமாகி அஸ்தங்கம் அடைவாங்க? குருவோ செவ்வாயோ சனி பவனோ அப்படி அடைய மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் அந்த வேலையை செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஸ்தங்கத்தை நம்ம கவனிக்கணும். அப்படி அஸ்தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகங்களை இப்போ உதாரணத்துக்கு சூரியனோட செவ்வாய் சேர்ந்து அஸ்தங்கம் அடைகிறாருன்னா எங்கேயாவது இருந்து குரு பகவான் பார்த்துட்டாருன்னா இந்த அஸ்தங்கம் தோஷம் நிவர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சூரியனோட குரு சேரும்போது அவருக்கு ஒரே ஒரு கிரகத்தால மட்டும்தான் அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி செய்ய முடியும். அந்த இதுதான் பௌர்ணமி சந்திரன் அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய 2 நாள்ல இருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் பிந்தைய 2 நாள்ல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த வலிமை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன். சரி, அந்த மனிதருடைய ஜாதகத்தை நம்ம உதாரணமா போட்டு சொன்னாதானே நல்லா இருக்கும்.
இதுலயும் சில பேர் வந்து கேக்குறீங்க, என்னையா நீ பாட்டா பேசிட்டே இருக்கிற, ஒரு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விளக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு. சார், எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க சார், நான் தயவு செய்து மனமூந்து அதை ஏத்துக்குவேன். ஆனா எனக்கு வந்து இந்த ஆர்டர் பண்றது, சரிங்களா, இந்த நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கட்டளை பண்றது, இந்த விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் புறந்தள்ளி வச்சிருக்கேன். சரிங்களா, எனக்கு என்ன தோணுதோ அது உங்களோட ஷேர் பண்றேன். எனக்கு ஒரு உதாரண ஜாதகம் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, நம்ம பேசுற எல்லா கண்டென்ட்டுக்கும் உதாரண ஜாதகம் இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட நபர் நம்ம கிட்ட என்னுடைய ஜாதகம் நீங்க போட்டுங்கன்னு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் கொடுக்காத பட்சத்துக்கு நானா அப்படி எல்லாம் போட முடியாது சார். அது வந்து மிகப்பெரிய தவறு. சரி, இப்ப இந்த ஜாதகம் பாருங்க, திரையில உங்களுக்கு ஜாதகம் வந்து காட்டப்படும். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டு விளக்கியிருக்கேன். இந்த ஜாதகம் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. லக்னத்திலேயே கேது, லக்னம் 26 டிகிரி, கேது 27 டிகிரி. 2ஆம் இடத்துல மாந்தி, உங்களுக்கு ஜாதகம் திரையில தெரியும். 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில இருந்து 2வது தேதியில இருக்கக்கூடிய ஒரு சந்திரன். நல்லா கவனிங்க, சித்திரை மாசம் பிறந்திருக்கிறாரு. சித்ரா பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி. அதுக்கப்புறம் சுவாதி விட்டு விசாக நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம் இது. சரிங்களா, சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் சொல்லிட்டுனா, 5ஆம் இடத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கிறார். வக்கரம் பெற்ற சனி பாருங்க, இங்கே அவர் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கேது சூரியனுடைய வீட்டுல இருக்கிறார். அப்போ கேது தன்னை சூரியனை போலவே மாறி செயல்படுவாரு. கேதுக்கு வீடு கொடுத்த அந்த சூரியன் உச்ச பலத்துல இருக்கிறாரு, குருவுடன் இணைஞ்சிருக்கிறாரு, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருக்கிறார். பௌர்ணமில இருந்து 2 நாள் நகர்ந்து இருக்கக்கூடிய தேய்பிரையில திவிதிய தீதியில இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வையில சூரியன் குரு இருக்காங்க. அப்ப கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையா இருக்கு. லக்ன கேந்திரத்துல லக்ன பாவத்திலே கேது இருக்கனால சனி பகவான் இங்கே கெடுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல சனி இருந்தா உடனே குழந்தை எல்லாம் அடிக்க கூடாது. ஏதாவது ஒரு வகையில அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆய்வு செய்யணும் சார். ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் பாக்குறவங்ககிட்ட, 50 ஜாதகம் பாக்குறவங்ககிட்ட, 20 ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் நீங்க போனீங்கன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 ஜாதகம் 10 ஜாதகம் பாக்குறவங்ககிட்ட போனீங்கன்னா தெளிவா 6ஆம் முறை நிதானிச்சு பலன் சொல்லுவாங்க. நான் அப்பையில இருந்து இப்படிதான், 5 ஜாதகம்னா 5 ஜாதகம் தான், அவங்கெல்லாம் பாக்குறது இல்லை. சரி, இந்த லக்கணத்துல பாருங்க, 5ஆம் இடத்துல சனி வக்கரம். அந்த சனி மூல நட்சத்திரம். இந்த மூலத்தினுடைய அதிபதியான கிரக கேது அவர் போய் சிம்மத்துல உட்காந்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்ச பலத்துல குருவோட இணைஞ்சு சந்திர அதியோகத்துல இருக்கிறார். அப்ப கேதுங்க நல்ல பலன் தானே செய்யணும். ஓகேங்களா, நல்ல பலன் தான் செஞ்சுட்டு இருக்குது ஒரு வரைக்கும். சரி, பாத்துக்கலாம். அப்ப 5ஆம் இடத்துல சனி இருக்கு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சூரியன் குரு, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன். இதுதான் நம்ம இந்த ஜாதகத்துல என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, குழந்தை இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி சார் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க, அது உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. அவர் ஏன் குழந்தை இல்லைன்னு சொன்னாருன்னு நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். லக்னத்தினுடைய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு, அவரு போய் அஸ்தகம் அடைஞ்சிட்டார். இன்னொரு அமைப்பு என்னன்னா, செவ்வாயுடைய உச்சம் பெற்ற செவ்வாயுடைய 4ஆம் பார்வையிலையும் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி பகவானும் உட்கார்ந்துட்டார். எந்த வகையில சுபருடைய தொடர்பு அவருடைய கண்ணுக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தினுடைய அதிபதி உச்சம் ஃபர்ஸ்ட், 9ஆம் இடத்துல உச்சம், அதெல்லாம் அடுத்த கதை. லக்னத்தினுடைய அதிபதி முதலில் உச்சம், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். குருவை அஸ்தங்கப்படுத்தி எங்க சூரியன் மிக வலிமையாக இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் குருவையும் சூரியனையும் சந்திரன் பார்த்து குருவின் இழந்த பலத்தை, குருவின் இழந்த ஒளியை சந்திரனுடைய பார்வை நமக்கு திருப்பி கொடுத்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ சந்திரன் வந்து குருவை பார்க்கும் போது அஸ்தங்கம் தோஷம் குருவுக்கு நிவர்த்தி அடையுது. அப்ப குருவுக்கு பார்வை கிடைச்சிருது. அந்த பார்வையில அவர் சனி பவனையும் பார்த்துடுறார். சரி, அதுலயும் நம்ம இன்னொரு விஷயம் டெக்னிக்கலா எடுக்கணும்ல. என்ன எடுக்கணும் சார், செவ்வாய் வேற குருவை பாக்குறாங்க சார், செவ்வாய் வேற சூரியனை பாக்குறாங்க சார், சூரியன் தான் சார் லக்னாதிபதி, செவ்வாய் வேற 5ஆம் அதிபதியை பாக்குறாருங்க சார். சார் நல்லா புரியுது. சந்திர கேந்திரத்துல பாருங்க செவ்வாய் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் 2 நாள் அப்புறம் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 4, எப்பவுமே சந்திரன் கிட்ட ஒரு பலம் இருக்கு. என்னன்னா, தான் நின்ற பாவத்திலிருந்து 4, 7, 10ஆம் இடத்துக்கு சந்திரனின் ஒளி சிதறலாக விடும். அதனாலதான் சந்திர கேந்திரம்னு அது பேரே வச்சிருக்காங்க. அப்போ இங்க சந்திரனுடைய பார்வை மகரத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் குருவுக்கும் அதன் பிறகு கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கும் சேர்ந்த மாதிரி கிடைச்சதுனாலதான் இந்த அமைப்பு மிக சிறப்பாக இருந்துச்சு.
அப்படின்னு சொல்லி. சரி, அவருக்கு நம்ம நம்பிக்கை வர மாதிரி சொல்லணும்ல. நான் அப்ப சொன்னேன், எப்பா உன்னுடைய ஜாதகத்துல சூரியன் குரு அஸ்தங்கம் தான்ப்பா, அது ஜோசியர் சொன்னது தப்பு, ரைட்டு தான். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வையா பாக்குது, ரைட்டுப்பா. ஆனா உன் ஒட்டுமொத்த ஜாதகத்தை இந்த பௌர்ணமில இருந்து 2வது தேதியில இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமில இருந்து 2வது தேதியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்க மொத்த ஜாதகத்தையும் இதை மாத்திடுப்பா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நல்லா கவனிங்க, இங்க இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும். லக்னத்தோட கேது இருந்தா சின்ன சின்ன குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தாமதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். நான் ஏன் லக்னத்துல கேது இருக்கிறதுக்கும் 5ஆம் இடத்துக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? சனி பாருங்க, மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு, கேதுவுடைய நட்சத்திரம் தானே. அப்போ கேதுவுக்கு இங்க குருவின் பார்வை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க கேதுவுக்கு குருவின் பார்வை இருக்குது. சந்திர அதியோகத்துல கேது இல்ல அப்படின்னு அர்த்தம். நான் மீண்டும் சொல்றேன், குருவின் பார்வை கேதுக்கு இருக்கு, லக்னத்துக்கும் இருக்கு. சந்திர அதியோகத்தினுடைய பார்வையில கேது இல்லை. அதனால அது கேது என்னதான் இருந்தாலும் அவர் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் செய்வார். அப்படிங்கிற மாதிரி இவருக்கு முதல் குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தையும் 3வது குழந்தையும் நல்லா தங்கிடுச்சு. நல்ல ஆரோக்கியமான ஒரு முறையிலையும் இருக்கு. முதல் குழந்தைக்கு வந்து 5 வயசு, 2வது குழந்தைக்கு 3 வயசு. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல வேலை பார்க்குறாரு. என்கிட்ட வந்து பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. இவர் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, சார் ரொம்ப சந்தோஷம் சார், அன்னைக்கு அந்த ஜோதிடர் சொன்னாரு எனக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு. ஆனா நீங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இதுக்கு சந்திரதி யோகத்துல இருக்கிறதுனால குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. 2 குழந்தை இருக்கு சார். எப்பவுமே ஜோதிடத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா கூட அதை நம்பிக்கையா சொல்லும்போது சார் எங்களுக்கெல்லாம் ஒரு புதுவிதமான தெம்பு வரும். பட் நீங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு, அதாவது குழந்தை பிறக்கும் போ நீங்க அப்படின்னு நீங்க சொல்லல, அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லாமே சொன்னார். நான் உங்களுக்கு வீடியோல சொல்றதுக்காக அதெல்லாம் சொல்றேன். அப்போ அங்க அந்த ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக, சனி 5ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பா அந்த புத்திரர் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், குழந்தை இல்லாம போயிடும், வாரிசு இல்லாம போயிடும், ஆண் வாரிசு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையா இருக்கணும். பாருங்க, லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியுடன் பாத்தீங்கன்னா குரு இருக்கிறார், சந்திர அதியோகத்துல பார்வை இருக்குது. சரி, அதுக்கு அடுத்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துக்கும் அதாவது அஸ்தங்கம் முதலில் அடைஞ்சு அதன் பிறகு சந்திராதி யோகத்துல குரு வந்து சந்திராதி யோகத்துல அந்த ஒளியை பெற்று குரு அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்த்து எல்லா கிரகங்களையும் அவர் வந்து வலிமைப்படுத்தி இருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு ஜாதகத்துல நீங்க வந்து ஆய்வு செய்யணும். சரி, அப்படியே நீங்க ராசிக்கு எடுப்பீங்களோ லக்கணத்துக்கு எடுப்பீங்களோ எல்லா அமைப்புகளும் எடுத்து பாருங்க. இந்த அமைப்பு மிக சரியாக சூப்பரான ஒரு அமைப்புல நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லா ஜாதகத்திலுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் அதை தேடணும். இந்த பரமாத்மா குரு கதைகள்ல நமக்கு ஞான குருவே, எங்க அறிவு குருவே, நீங்க எங்க இருக்கீங்க, தேடுனாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குருவை கண்டுபிடிப்பாங்க பாருங்க. தேடி நீங்க அதை அனலைஸ் பண்ணி நீங்க பார்க்கணும். நண்பர்களே, நம்முடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியின் வழியாக ஜோதிடத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக வரவங்க எல்லாம் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கையில மொபைல் இருக்கு அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பாக்குற மாதிரி இருந்தா 1010 ரூபா கட்டணத்திலும் 3030 ரூபா கட்டணத்திலும், இந்த 3030 வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து பலன் சொல்லப்படும். 2-3 நாளா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வீடியோ போடல, லைவ் போடல அப்படின்னு. உண்மையாலுமே எனக்கு உடம்பு சரியாகணும்னு ப்ரே பண்ண அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஸ்பெஷலி லேடிஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய அருளாசியுடன் உங்களையும் என்னையும் நல்லபடியாக வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.